दाल मोग दाल ना ओके இல்ல சூப்பர் உருளைக்கிழங்கு பெண்கள் வேற லெவல்ல இருக்கீங்க. எவ்வளோ சோறு எல்லாம் நீட்டான் வாடா வாடா ஓமரத்துக்கு சோடி போட்டுக்கிறோமா சோடி போட்டுக்கிறோமா. டு பி ஆனஸ்ட் சொல்லணும்னா பிக் பாஸ் வந்து இல்ல வேண்டாம் இந்த பல்லு இதுவாகுது அது டாக்டர் கிட்ட சாப்பிட்டு தானே சாப்பிடு நெய்யில செஞ்சது பா பாக்கண்ணு பா. இவங்க என்ன பண்ணாங்க சரி அப்ப உள்ள வந்தாதானே உள்ள வந்துட்ட அப்புறம் நம்ம வெளில போறதுக்கு டாஸ்க் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸ்டார்டிங்ல ரூல் மேக் பண்ணும்போது வெளியில போகணும்னா டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரும்போது அதுவும் அதே மீனிங்ல தான் வருது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு தெரியல என்ன வார்த்தைன்ட்டு தெரியுமா ஆனந்தி இந்த மாதிரி வெளில போறதுக்குலாம் நம்ம டாஸ்க் எல்லாம் கொடுக்க கூடாது பிக் பாஸ் அதை சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொல்லி ஆனந்தி ஆனந்தி இல்ல நீங்க ஐடியா எல்லாம் நல்லா தான் பண்றீங்க ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க பாருங்க அடிக்காம அப்ரூவ் ஆயிட்டா. ஐயோ இப்ப நம்ம சண்டை போடுறதே வேஸ்ட் அவ்வளவுதான் இதை ஏன் இப்பயே சொல்லலாம் அப்படின்னு அப்படி மாத்தி விடுறாங்க. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே நானாவது அடியில காந்தம் வச்சே நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. நீ சொல்லிருக்கலாம்ல நான் தேவையில்லாம சண்டை போடுறேன் இது கண்டிப்பா கேள்வி வரும் ஐயோ சாட்டர்டே அப்படி மாத்துறாங்க. நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ன்றதை தானே நான் நினைச்சிருப்பேன். நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப நீ தானே சொன்ன நீ தானே சொன்ன சொன்னேன் தகவலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் எனக்கு தகவலை கொடுத்துக்கிட்டே இருங்க. இங்கம்மா எல்லாத்தையும் நீ ஃபர்ஸ்டா ஒருத்தர் வந்து செய்வார்னா நீ எதிர்பார்க்க முடியாது. அவர் ஒண்ணு சொல்றாருன்னா ஆமா காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் இருக்கு அதனால சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம சாப்பிடாம இருக்க போறோம். ஸ்ட்ரைக் நம்மளும் உங்க வீட்டுக்கு வர மாட்டோப்பா. அன்பார்ச்சுனேட்லி உங்க வீட்டு கிச்சனும் இருக்கு அதனாலதான் நம்ம சாப்பிடல. கிச்சன் டிபார்ட்மெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கா நம்ம போயிட்டு வேலை செய்யும் அவங்களுக்கு கிளீனிங் இருக்கா அவங்க பண்ணிட்டோம். அது பிக் பாஸ் ஒரு ரூல். அது கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. டீம்ல யார் யாருக்கெல்லாம் இந்த உடன்பாடு இருக்கோ உடன்பாடு இல்ல நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒர்க் அவுட் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அப்படி நீங்க ஒர்க் அவுட் நினைக்கிறீங்க நீங்க அதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. ஐ எம் நாட் இன் ஃபார் இட். யூ கிவ் மேன் வை மீ வர்ஷினி இதுக்கு ஒத்துக்காட்டி இத பண்ணியே வேஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இல்ல ஒன்னால வலிக்கலையே நமக்கு வேண்டாம். நமக்கு என்ன தெரியுமா we respect நம்ம டீம்ல இருக்கவங்களே. if she is having a difference of opinion we respect that. அவ்வளவுதான். நீ நார்மல் சத்யாவா இருந்தா நீ சாரி கேட்கலாம். ஜெயக்குட்டி உனக்குன்னு ஒரு பதவி இருக்கு. இப்போ புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. பேக்ல போ பூனை புலியோட கலத்தோட வச்சிருந்தா ஆவுண்டா. நான் அதை மறுக்கல அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா இன்னொன்னு சொல்றேன் அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. தப்பு பண்ண ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஹவுஸ்மேட்டா ரூல்ஸ் போட்டதுல இருந்து இந்த வீட்டுல இருந்திருக்கேங்கிற உரிமையோட சொல்றேன். நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் எனக்கு தான் முதல் மரியாதை. ஆடா பாவி இதுல கூட வாடா முதல் மரியாதை கிடையாதுங்க. இல்ல பிக் பாஸ் என்ன சொன்னாங்கன்னு வர்றேங்க சாட்சி நான் கூப்பிட்டு கேளுங்க. பயமில்ல போட்டு விட்டுருச்சு. இல்ல ஒரு விஷயம் செய்யறோம்னா அது உரிமை கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. உரிமை கிடையாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த எங்களுக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லையா? பேப்பர்ல இருக்கான்னு கேட்டேன். இல்ல நீங்க உரிமைன்னு சரி உரிமை இல்லைன்னு சொன்னீங்க. ஏன்னா பேப்பர்ல இல்ல அதனால உங்களுக்கு உரிமை இல்லைங்கிறேன். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு நானா வெட்டக்குறேன். இதுக்கு தட்டு கழுவுறதுக்கு கூட தான் அப்ப உரிமை இல்ல. அது மட்டும் ஏன் சொல்றீங்க? எது உரிமை இல்லங்க? தட்டு கழுவுறதுக்கு எல்லாரும் போயிட்டு வரணும்னு உங்க டாஸ்க்னு எழுதி இருக்கா அதுல? டேய் டேய் எங்க தனியா போற நீ கிரவுட் தான் உள்ளவா வாடா. என்ன சொன்னாரு அந்த மாதிரி பிக் பாஸ் ஒரு பாயிண்ட் சொன்னார்ல நீ சொன்னியா? ஆமா நான் ஏன் சொன்னீங்க? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை கால வராதப்பா. சரி இருக்கட்டும். என்ன முயற்சி பண்ற? பிக் பாஸ் சொன்னத மறைக்க முத்துக்குமரன்ங்கற பேச்சு முத்துக்குமரன் சொன்னீங்க. இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுதா? ஓஹோ என் டீம்ல உங்க பேர் எடுத்து பேச கூடாதுன்னு எதுமே இல்ல. நீங்க கூட தான்
பத்தி பேசலாம். அதுக்கு நான் வந்தேன்னா அது எப்படிங்க நீங்க இருக்கும்? வந்து தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். இப்படி நீங்க கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துருவீங்களா? அந்த பொண்ணு எல்லார்ட்டையும் சொல்லணும்யா. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ எதுக்கு இங்க சொன்னன்னு கேக்குறாங்க. இது சரியா தப்பா? ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். நீங்க சொல்லலாம், அது ஆல்ரெடி வாக்குவாதத்துல வந்துச்சு, அத போய் நான் மறைச்சு வச்சு ஒழுங்கா பேசதும் புரியல. உங்க மறைங்க உங்களை சொல்லிட்டு நான் சாச்சனா நீ ஒரு நிமிஷம் இங்க வாமா. நீ எப்பவுமே டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு, அது எனக்கு தெரியுது. ஏண்டா மலை மாதிரி நின்னுட்டு இருக்க, மலிச்சிட்டு தவிட்டு வர, அடிச்சிருவியா? அடா பார்க்கலாம். சாச்சனா ஐயா, நான் சாச்சனாட்ட பேசுறேன்னு நினைக்கிறேயா? கோமுத்து நீ. சாச்சனாட்ட பேச கோமுத்து நீ ஏன் பேசுற? உன் வேலைய சொல்லு சமூக போய் உட்கார்றா. இதுக்கு தான் கூப்பிட்டானா?